ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. இந்த உலகம், அதாவது ஜட உலகம், யார் விரும்பியதால் உருவாக்கப்பட்டது? நைதத் பதாதீச பதம் தவேப்ஷிதம் யன்மாயயா நஸ்து நுஷே பூத சூக்ஷ்மம் அனுக்ரஹாயாஸ்த அபியர்ஹி மாயயா லஷத்துலஸ்யா பகவான் விலக்ஷிதஹ. மொழிபெயர்ப்பு: என் அன்பான பகவானே, உங்களுடைய விருப்பம் இல்லாவிட்டாலும் எங்களுடைய புலன் திருப்திக்காக நீங்கள் இந்த முழுமையான நுட்பமான பூதங்களால் ஆகிய படைப்பை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய அகாரணமான கருணை எங்கள் மீது இருக்கட்டும். ஒளி பொருந்திய துளசி இலைகளால் ஆன மாலையால் அலங்கரிக்கப்பட்டு உங்களுடைய அழிவற்ற வடிவத்தில் எங்கள் முன் தோன்றியுள்ளீர்கள். பொருளுரை: இந்த ஜட உலகம் பகவானின் தனிப்பட்ட விருப்பத்தால் படைக்கப்பட்டதல்ல என்பது இங்கு தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. இது அவருடைய வெளி ஆற்றலால் படைக்கப்பட்டது. ஏனென்றால் வாழும் பொருள்கள் அதை அனுபவிக்க விரும்பின. புலன் நுகர்ச்சியை அனுபவிக்க விரும்பாதவருக்காகவும், உன்னதமான அன்பு தொண்டில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பவருக்காகவும், கிருஷ்ண உணர்வு நிலையில் நிலையாக இருப்பவருக்காகவும் இந்த உலகம் படைக்கப்படவில்லை. அவர்களுக்கு புனித உலகம் நிலைத்து இருக்கும். அவர்கள் அங்கு அனுபவிக்கிறார்கள். பரம புருஷ பகவானின் பாத கமலங்களின் பாதுகாப்பை பெற்றவர்களுக்கு இந்த ஜட உலகம் பயனற்றது. ஏனென்றால் இந்த உலகம் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்தது. இது பக்தர்களுக்கானது அல்ல. ஆனால் வாழும் பொருட்களில் தங்களுடைய சொந்த பொறுப்பில் ஜட உலக சக்தியின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்களுக்கு ஆகும் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் வேறொரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் மிகவும் கருணை வாய்ந்தவர். புலன் விருப்பம் உள்ள வாழும் பொருட்களுக்கென்று, அதாவது ஜீவாத்மாக்களுக்கு, அவை விரும்பும் வண்ணம் அனுபவிக்க அவரால் தனிப்பட்ட உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் அதே சமயத்தில் அவர் தன் தனிப்பட்ட வடிவத்தில் தோன்றுகிறார். பகவான் விருப்பமின்றி இந்த ஜட உலகத்தை படைக்கிறார். ஆனால் அவர் தனிப்பட்ட வடிவில் இறங்கி வருகிறார், அல்லது அவரின் நம்ப தகுந்த பிள்ளைகளில் ஒருவரை அனுப்புகிறார், அல்லது ஒரு தொண்டன் அல்லது நம்ப தகுந்த வியாசதேவர் போன்ற ஆசிரியரை அறிவுரை அளிக்க அனுப்புகிறார். அவரே பகவத்கீதையில் அவருடைய பேச்சுகள் மூலம் அறிவுறுத்துகிறார். இந்த பிரச்சார வேலை படைப்புடன் சேர்ந்து அக்கம் பக்கத்தில் நடக்கிறது. இந்த வேலை ஜட உலகில் உழலும் தவறாக வழிகாட்டப்பட்ட உயிர் பொருளை பகவானிடம் மீண்டும் வந்து சரணடைய செய்வதற்காக நடைபெறுகிறது. அதாவது பற்றுள்ள ஜீவாத்மா, பந்தப்பட்ட ஜீவாத்மா மீண்டும் கிருஷ்ணரிடம் வருவதற்கான முயற்சி இது. அதனால் பகவத்கீதையின் கடைசி அறிவுரை இதுவாகும்: ஜட உலகில் உன்னால் உருவாக்கப்பட்ட தொழில்களையும் விட்டுவிடு, என்னிடம் சரணடை. நான் உன்னை எல்லா எதிரிடையான பாவச் செயல்களிலிருந்தும் காப்பாற்றுவேன். இவ்வாறு கிருஷ்ணர் கூறியுள்ளார் என்பதை ஸ்ரீல பிரபுபாதா ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் அத்தியாயம் 21 பதம் 20 பொருளுரையில் ஸ்ரீல பிரபுபாதர் இவற்றை வழங்கியுள்ளார். பொருளுரை விளக்கம்: இந்த வாக்கியங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையை மிக அழகாக எடுத்துரைக்கின்றன. இந்த உலகம் ஜட உலகம் பகவானின் விருப்பத்தால் உருவாக்கப்பட்டதல்ல, ஆனால் வாழும் உயிர்களின், அதாவது ஜீவன்களின் விருப்பத்தால் உருவாக்கப்பட்டது. அவர்கள் புலன்களால் அனுபவிக்க விரும்பியதால் இந்த உலகம் வெளிப்பட்டது. ஆனால் பக்தர்கள், உண்மையான ஆன்மீக சாதகர்களுக்கு இந்த உலகம் பயனற்றதும் ஆபத்தானதும் ஆகும். ஏனெனில் பக்தர்கள் பகவானின் பாத கமலங்களில் உள்ள பாதுகாப்பையே நாடுகிறார்கள். பகவானின் கருணையால் தாம் விரும்பாமல் இந்த உலகத்தை உருவாக்கினாலும் பிறவி பந்தத்தில் சிக்கிய ஜீவன்களை மீட்டிட தாமே ஒரு வடிவத்தில் தோன்றுகிறார், அல்லது தம் தூதர்களை அனுப்புகிறார். பொதுவாக ஒரு ஆசிரியராக, ஒரு பக்தராக, அல்லது சாஸ்திரங்களின் மூலம். பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார்: உன் கர்மங்களை விட்டுவிட்டு என்னிடம் சரணாகதி கொள், நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் காப்பாற்றுவேன். இது அவர் எப்போதும் தயையாக இருப்பதை தெளிவாக்குகிறது. முக்கியமான கருத்து: இந்த உலகம் பகவானின் ஆனந்தத்துக்காக உருவானது அல்ல, ஆனால் ஜீவாத்மாக்களின் விருப்பம் காரணமாக உருவானது. பகவான் மாயையின் மூலம் உலகத்தை உருவாக்கினார், ஆனால் அவரது கருணையின் மூலம் இந்த உலகத்தில் தோன்றி நம்மை மீட்க முயல்கிறார். துளசி மாலையால் அலங்கரிக்கப்பட்ட அவர் நம்மை அருளால் நோக்குகிறார். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிபிகேஷன் பெல்லை
அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.